கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்திக் கொண்டு மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் புதுவாழ்வு என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்துவுக்குள் நான் மிகவும் மனமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசித்து அதிலே உள்ள தேவ ரகசியங்களை அறிந்து கொண்டு சொல்லித்தர எனக்கும் அதை கேட்டு விசுவாசித்து கீழ்ப்படிந்து வாழ உங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். காரணம், அன்றைய நாட்களிலே பரிசேயர், சதுசேயர், தேவாலயத்து தலைவர்கள் அங்கே மோசே மூலமாய் தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை, வேதத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அந்த வேத பிரமாணங்களை, வேத வாக்கியங்களை ஜனங்களுக்கு அவர்கள் பிரசங்கித்துக் கொண்டு வந்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தின போது, குறிப்பாக யூத மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தின போது அவரை அவர்கள் அறிந்து கொள்ள முடியாமல் அவரை நிராகரித்தபடியால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் யூதர்களை பார்த்து அந்நாட்களிலே சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்றார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அன்று யூதர்களுடைய கரங்களிலே மோசேயின் மூலமாய் தேவன் கொடுத்த வேதம் இருந்தது. அதை அவர்கள் பரிசுத்தமாக பேணி பாதுகாத்தார்கள். அந்த வேதத்தை குறித்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் அந்த வேதத்தில் உள்ள அந்த இரட்சகரை, தேவகுமாரனை குறித்ததான சத்தியத்தை, வெளிப்பாட்டை அவர்களாலே அறிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. அவ்வளமாக இன்றைய நாட்களிலும் ஆர்சி என்று சொல்லப்படுகிற ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கூட அந்நாட்களிலே யூதர்களுடைய கரங்களிலே வேதங்கள் இருந்தது போல் அங்கே ரோமன் கத்தோலிக்க சகோதரர்களிடத்திலும் அவருடைய வீடுகளிலே விவிலியம் என்று சொல்லப்படுகிற சத்திய வேதம் அவருடைய கரங்களிலே, வீடுகளிலே இருக்கிறது. அப்படிப்பட்ட வேதத்தை, அந்த விவிலியத்தை, பைபிளை வைத்திருக்கிறவர்கள் ஒன்றில் அவர்கள் படுக்கின்ற தலையை கீழே வைப்பார்கள், தலை அணைக்கு கீழே வைப்பார்கள். அல்லது தங்களுடைய அங்கே லிவிங் ரூம் என்று சொல்லப்படுகிற வரவேற்பறையிலே, அங்கே அலுமாரியிலே வேதத்தை வைத்திருப்பார்கள். அவர்கள் ஒரு காலம் அந்த வேதத்தை ஆராய்ந்து பார்க்கதினாலே அவர்கள் தங்களுக்கு வர இருக்கிற நித்திய ஜீவனை இழந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர்களும் அறியாதிருந்து இன்றைய நாட்களிலே விக்கிராராதனை செய்கிறதும், சில புனிதர்கள், மரித்து போன தேவ ஊழியக்காரர்களை, புனிதர்களை ஆராதனை செய்து வேதத்தை குறித்ததான சரியான அறிவு இல்லாததினாலே ஆர்சி என்று சொல்லப்படுகிற ரோமன் கத்தோலிக்க மக்களும் தங்கள் நித்திய ஜீவனை இழந்து தங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறவரும் தங்கள் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நிராகரித்து, யூதர்கள் அன்று எவ்வண்ணமாக அன்று இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தார்களோ அவ்வண்ணமாக ஆர்சி என்று சொல்லப்படுகிற ரோமன் கத்தோலிக்க சகோதரர்களும் தங்களுடைய கரத்தில் இருக்கிற விவிலியத்தை, சத்திய வேதத்தை ஆராய்ந்து பார்க்காமல் அங்கே மனிதர்களுடைய போதனையினாலே தேவனுக்கு வீணாக ஆராதனை செய்து இந்நாட்களிலே அவர்களும் தங்களுடைய நித்திய ஜீவனை இழந்து தங்கள் இரட்சகரை அறியாதிருக்கிறதை தேவன் அறிவார். ஆகவேதான் இந்நாளிலே யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் படி, அன்று யூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தையும் அவரையும் ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருந்தபோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. காரணம் என்னவென்றால், நாம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து அறிகின்ற போதுதான், அந்த சத்தியத்தை வாசித்து சரியாக புரிந்து கொள்கிற போதுதான் எங்களுடைய நிலையை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். நான் பாவி என்பதனை உணர்ந்து கொள்ள முடியும். என்னுடைய பாவத்திற்கான அந்த பாவ மன்னிப்புக்கான நிவாரணம்
அந்த பாவத்தை நான் எப்படி போக்குவது, பாவ மன்னிப்பை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதனை அந்த வேதத்தை ஆராய்ந்து, விவிலியத்தை ஆராய்ந்து பார்ப்பதினால்தான் நான் அறிந்து கொள்ள முடியும். அப்படி சத்தியத்தை நான் ஆராய்ந்து அறிந்து கொள்ளுகிற போது என்னுடைய இரட்சகரை, என் பாவத்தை மன்னிக்கிறவரை நான் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஜூதர்கள் அவ்வளமாக வேதத்தை ஆராய்ந்து பார்க்காமல் வேதத்தின் மேல், தங்களுடைய ஜூத மார்க்கத்தின் மேல் இருந்த வைராக்கியத்தை விட அவர்கள் சத்திய பரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியம் அவர்களுக்கு இல்லாது இருந்தபடியால் தங்கள் மதத்தின் மேல், தங்களுடைய மார்க்கத்தின் மேல், தங்களுடைய வேதத்தின் மேல் இருந்த வைராக்கியம் கூட தங்களை விடுதலையாக்க வந்த தங்களுடைய இரட்சகராகிய, தங்களுடைய மேசியாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்கின்ற அறிவை தங்களுடைய வேதத்தில் இருந்தும் அதை ஆராய்ந்து பார்க்காமல் இரட்சகரை, மேசியாவை அங்கே அவர்கள் நிராகரித்தபடியால் அவர்கள் தங்களுடைய நித்திய ஜீவனை இழந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 5:39 அவர்களை பார்த்து இந்த ஆலோசனை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஜூதர்கள் ஏன் நிராகரித்தார்கள் என்பதனை நீங்கள் அறிந்திருப்பது மிக அவசியமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஜூதர்கள், குறிப்பாக பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர்கள் ஏன் நிராகரித்தார்கள் என்பதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்தவராய் இருந்தார். அதனால்தான் அவர் அவர்களை பார்த்து, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவை அவைகளே என்று தன்னை நிராகரித்த ஜூத தலைவர்களை பார்த்து சொன்னார். ஆனால் ஜூத தலைவர்கள், மத தலைவர்கள் ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தார்கள் என்பதன் காரணத்தை நீங்கள் அறிந்திருப்பது மிக அவசியமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை உலகத்திற்கு, ஜூதர்களுக்கு வெளிப்படுத்தின போது முதலாவது அவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்று அங்கே வெளிப்படுத்தினார். ஆகவே தான் உங்களுக்கு பிரசங்கிக்கிற ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து கூட தன்னுடைய சொந்தமானது அல்ல. தன்னை அனுப்பின பிதா நான் எப்படி உபதேசிக்க வேண்டும், எதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அனுப்பியிருந்தார். ஆகவே நான் அதைத்தான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன் என்று சொன்னபோது ஜூதர்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் மூர்க்கம் கொண்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஜூதர்கள் அங்கே நிராகரித்தார்கள், அவர் மேல் கோபம் கொண்டார்கள் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். யோவான் 6:42 அவர்கள் இவ்விதமாக தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்ன போது அவர்கள் இவ்விதமாக சொல்லுகிறார்கள், இவன் ஜோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா, இவனுடைய தகப்பனும் தாயையும் அறிந்திருக்கிறோமே, அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இவன் தச்சன் அல்லவா, மரியாளின் குமாரன் அல்லவா என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஜூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தச்சனாகவும், ஜோசேப்பினுடைய குமாரனாகவும், மரியாளுடைய குமாரனாகவும் தான் அறிந்திருந்தார்கள். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று தன்னை வெளிப்படுத்தின போது அவரை அவர்கள் நிராகரித்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் கோபம் கொண்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் தன்னை தேவனுக்கு சமனாக உயர்த்தி தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியால் அவர்களாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அந்த வெளிப்பாடு இல்லாதனாலே, அறிவு இல்லாதனாலே அவர் தச்சனுடைய குமாரன் என்றும், ஜோசேப்பினுடைய குமாரன் என்றும், மேரியினுடைய குமாரன் என்றும் சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் நிராகரித்தார்கள். காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வானத்திலிருந்து வந்ததாகவும், பிதா தன்னை அனுப்பினதாகவும், தான் தேவனுடைய குமாரன் என்றும், தேவனுடைய வசனத்தையே நான் உங்களுக்கு அங்கே உபதேசிக்கிறேன் என்றும், என்னுடைய வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள், என்னுடைய வசனத்தை நீங்கள் நிராகரித்தால் நீங்கள் பிதாவை அங்கே நிராகரிக்கிறீர்கள். ஆகவே நான் உங்களுக்கு உபதேசிக்கிற இந்த வசனத்தை என் பிதாவினிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னபோது ஜூதர்களாலே அந்த உபதேசத்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டது. காரணம்,
அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதர்கள் மத்தியிலே மரியாளுடைய வயிற்றில் பிறந்து அங்கே பூமியிலே வந்தபடியால், யூதர்கள் மத்தியிலே வாழ்ந்தபடியால், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை யோசேப்பினுடைய குமாரன் என்றும் மரியாளுடைய குமாரன் என்றும் அவர் தச்சன் என்றும் அறிந்திருந்தபடியால், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வருவார், எந்த சந்ததியிலே வருவார், எப்படி தங்களுடைய மேசியா வருவார் என்பதனை அவர்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அறியாதிருந்தபடியால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நிராகரித்து அவர் மரியாளுடைய குமாரன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் தங்களுடைய நித்திய ஜீவனை இழந்து கொண்டிருக்கின்ற அந்த நிலையை பார்த்துத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று. அவ்வளமாகத்தான் இந்நாட்களிலே ஆர்சி என்று சொல்லப்படுகிற கிறிஸ்தவர்கள், ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் கூடுதலாக அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரியாளின் குமாரன் என்றுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி மரியாளின் குமாரன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லி அல்லது விசுவாசித்து தங்களுடைய பாவத்திற்காக, தங்களுடைய வேண்டுதலுக்காக அல்லது தங்களுடைய ஜெப விண்ணப்பத்திற்காக இயேசு கிறிஸ்துடைய தாயினிடத்தில் போனால், தாய் தன்னுடைய மகனிடத்திலே எங்களுக்காக வேண்டுதல் செய்வார், அவர் எங்களுடைய பாவத்திற்காக வேண்டுதல் செய்வார், அவர் மூலமாக நாம் பரலோகம் செல்லலாம் என்று அவர்களும் யூதர்களைப் போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய கரங்களிலே இருக்கிற, தங்களுடைய வீடுகளில் இருக்கிற விவிலியத்தை திறந்து ஆராய்ந்து பார்த்து வாசித்து அங்கே நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளாமல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து அங்கே அவரிடத்தில் வராமல், அவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரியாளின் குமாரன் என்று சொல்லி மரியாள் வழியாக, அன்னை வழியாக ஆண்டவரிடம் செல்லலாம் என்று சொல்லி தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறதை ஆண்டவர் இந்நாட்களிலே அறிந்தவராய் இந்த வசனத்தின் மூலமாய் உங்களோடும் அவர் பேசுகிறார் என்பதனை நீங்கள் விசுவாசித்து உங்கள் வீடுகளிலே இருக்கிற உங்கள் விவிலியம் என்று சொல்லப்படுகிற பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்ற அந்த யோவான் என்ற 10ஆம் அதிகார புத்தகத்தை நீங்கள் குறைந்த பட்சம் வாசித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வழியே அல்லாமல், அவரே அல்லாமல் நமக்கு பாவ மன்னிப்பு இல்லை, நமக்கு ரட்சிப்பு இல்லை என்பது அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டு அந்த வேதத்தை அறிந்து நித்திய ஜீவனை பெற்று இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அறிகின்ற அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற எனக்கு அருமையான ஆர்சி ரோமன் கத்தோலிக்க சகோதர சகோதரிகளே, நீங்களும் யூதர்களைப் போல் உங்கள் கரங்களிலே வேதத்தை வைத்திருந்து அதை ஆராய்ந்து பார்க்காமல் போவீர்களானால், யூதர்கள் அன்று இயேசு கிறிஸ்துவை அறியாமல் அங்கே நிராகரித்து அவர் கொலை செய்தது போல் நீங்களும் அவரை நிராகரித்து உங்களை பரிசுத்தம் பண்ண காத்திருந்த, உங்களுக்காக இரத்தம் சிந்தினவரை உங்கள் கால்களினாலே மிதித்து உங்கள் ரட்சிப்பை, நித்திய ஜீவனை இழந்து போகாதபடிக்கு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொண்டு உங்களுடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உங்களை நேசிக்கின்ற, உங்களை சிருஷ்டித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அதனால் தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளின் மூலமாய் உங்களோடு இன்று இடைப்பட்டு உங்களுக்கு இந்த வார்த்தைகளை ஞாபகப்படுத்துகிறார், உங்களோடு பேசுகிறார், உங்களை அழைக்கிறார் என்று விசுவாசித்து நீங்களும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவிலே வளர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, யூதர்கள் அன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நிராகரித்ததற்கு இன்னும் ஒரு காரணம் உண்டு. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் அங்கே ஓய்வு நாட்களிலே அற்புதங்கள் செய்து கொண்டு வந்தார். ஓய்வு நாட்களிலே வியாதி உள்ளவர்களை குணமாக்கி கொண்டு வந்தார். ஆனால் மோசேயின் மூலமாய் தேவன் அங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு, ஜூத மக்களுக்கு கொடுத்த வேத பிரமாணத்தின்படி ஓய்வு நாள் பரிசுத்தமாக அனுசரிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை 6 நாளிலே படைத்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்றும், அந்த 7ஆம் நாளை யூதர்கள் மோசேயினுடைய பிரமாணத்தின்படி, மோசே அவர்களுக்கு கொடுத்த வேத பிரமாணத்தின்படி யூதர்கள் அந்த ஓய்வு நாளை பரிசுத்த நாளாக,
பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு அங்கே அனுசரித்து வந்தபடியால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே எப்பொழுதும் அங்கே வியாதி உள்ளவர்களை குணமாக்கி அவர்களுக்கு சுகம் கொடுத்தபடியால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறார், பரலோகத்தில் இருந்து வந்தவர் என்று சொல்லுகிறார். அப்படி அவர் உண்மையிலேயே தேவனிடத்திலிருந்து வந்தவராக இருந்தால் தேவனாலே கொடுக்கப்பட்ட அந்த ஓய்வு நாளை, அந்த பிரமாணத்தை மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஓய்வு நாளை அவர் பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறார். ஆகவே இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் அல்ல, ஆகவே இவருடைய உபதேசம் பொய் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறார் என்று அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் குற்றம் சாட்டி இவ்விதமாக ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிற ஆண்டவரை அறியாதிருந்து அவரை நிராகரித்து தங்களுக்கு வர இருந்த நித்திய ஜீவனை அவர்கள் இழந்து போனார்கள் என்பதனையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் நிராகரித்ததற்கான காரணங்களிலே மிக முக்கியமானது காரணம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே இருக்கிற போது பாவத்தை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி அநேகருடைய பாவங்களை மன்னிப்பதாக சொல்லிக் கொண்டு வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ஒரு வீட்டிலே இருக்கின்ற போது அந்த வீட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அங்கே 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை கட்டிலே கிடத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை தொட்டு சுகமாக்கும்படி அந்த வீட்டுக்கு கொண்டு வருகிறார்கள். அப்படியே அந்த திமிர்வாதக்காரனை 4 பேர் சுமந்து கொண்டு வருகிற போது அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடிக்கு, அதாவது வாசல் வழியாய் பிரவேசிக்க முடியாதபடிக்கு ஜனங்களாய் இருந்தபடியால் அந்த வீட்டின் கூரையை திறப்பாக்கி அந்த திமிர்வாதக்காரனை அந்த கூரையின் வழியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்த அந்த வீட்டின் நடு மையத்திலே அவர்கள் இறக்குகிறார்கள். அவர்களுடைய அந்த விசுவாசத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்டு திமிர்வாதக்காரனை பார்த்து, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரகரில் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் செய்கிறது என்ன? தேவன் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களே சொல்லிக்கொண்டு அல்லது சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திமிர்வாதக்காரனை பார்த்து உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன போது வேதபாரகர் என்ன சொன்னார்கள்? இவன், அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவ தூஷணம் செய்கிறார் என்று சொல்லி அவரை நிராகரித்தார்கள். காரணம், தேவன் ஒருவரை தவிர பாவங்களை மன்னிக்க ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் அறியாமல் போனது என்னவென்றால், தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பி இந்த பூமியிலே பாவத்தில் இருக்கிற தங்களை ரட்சிக்க இரட்சகரை மேசியாவை அனுப்பினார் என்பதனையும், தங்களோடு பேசுகிறவர் தங்கள் இரட்சகர் தங்களுடைய மேசியா என்பதனையும், தாங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற மேசியா இவர்தான் என்பதனையும் அவர்கள் அறியாமல் இருந்து, வேதத்தை ஆராய்ந்து பார்க்காமல் இருந்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதிருந்தபடியால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பாவத்தை மன்னிக்க அதிகாரம் இல்லை, அவர் தேவன் அல்ல, அவர் அங்கே யோசேப்பினுடைய குமாரன், தச்சன், மரியாளுடைய மகன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நிராகரித்து தாங்கள் எதிர்பார்த்திருந்த தங்கள் இரட்சகரும் மேய்ப்பரும் மேசியாவுமாகிய இயேசு கிறிஸ்துவை நிராகரித்து தங்களுடைய நித்திய ஜீவனை இழந்து போனார்கள் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். யூதர்கள் அன்று தங்களுடைய ஜூத மார்க்கத்திலே மிகவும் வைராக்கியமாயிருந்தார்கள். தாங்கள் விசுவாசிக்கிற தேவனிடத்தில் மிகவும் வைராக்கியமாக இருந்தார்கள். தங்களுடைய வேதத்தை குறித்து மிகவும் பெருமைப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை செய்யாமல் போனார்கள். அதாவது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து அந்த வேதத்தில் அங்கே சொல்லப்பட்டவரும் அந்த வேதத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டவருமாகிய அந்த சத்திய பரனாகிய தங்களுடைய மீட்பராகிய தங்களுடைய இரட்சகராகிய தங்களுடைய மேசியாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாமல் அவரை யோசேப்பினுடைய குமாரன் என்றும் தச்சன் என்றும் மரியாளுடைய குமாரன் என்றும் எண்ணி அங்கே சத்தியத்தை அறியாமல் தங்களுடைய சத்திய பரனாகிய தங்கள் இரட்சகராகிய தங்கள் மேசியாவை அவர்கள் நிராகரித்து நித்திய ஜீவனை இழந்து போனார்கள். அவ்வளமாகத்தான் இன்றைக்கும் ஆர்சி என்று சொல்லப்படுகிற கிறிஸ்தவர்கள், ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள்
அவர்களிடத்திலே நான் காண்கின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், அவர்கள் தங்களுடைய அந்த மதத்தின் மேல், ரோமன் கத்தோலிக்கம் என்ற அந்த மதத்தின் மேல் மிகவும் வைராக்கியம் உள்ளவர்கள். அதற்காக தங்களுடைய உயிரை கூட, உடைமைகளை கூட கொடுக்கக்கூடிய அந்த வைராக்கியம் உள்ளவர்கள், ஜூதர்களைப் போல. ஆனால் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் வீடுகளில் இருக்கிற விவிலியத்தை நீங்கள் சற்று திறந்து அந்த வேதத்தை ஆராய்ந்து பார்த்து, நீங்கள் யாரை விசுவாசிக்க வேண்டும், உங்களை மீட்பவர் யார், உங்களுக்கு உதவி செய்பவர் யார், உங்களுடைய ஜெபத்தை கேட்பவர் யார் என்பதனை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி சத்தியத்தை ஆராய்ந்து பார்க்காமல் ஜூதர்களைப் போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரியாளுடைய குமாரன் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த பூமியிலே பறப்பதற்கு மரியாளை கர்த்தர் தெரிவு செய்தார். ஆனால் அவர் மரியாளுடைய குமாரன் அல்ல. அவர் ஆவிக்குரிய ரீதியிலே இறையியலின்படி அவர் தேவகுமாரன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதத்தில் ஒரு இடத்தில் கூட நான் மரியாளுடைய குமாரன், நான் யோசேப்பினுடைய குமாரன் என்று சொல்லவில்லை. அவர் அப்படி சொல்லியிருப்பார், ஆனால் ஜூதர்கள் அவரை நிராகரித்திருக்க மாட்டார்கள். அவர் என்ன சொன்னார்? நான் தேவகுமாரன், வானத்திலிருந்து வந்தவர், உங்களுடைய மீட்பர், உங்களுடைய பாவத்தை மன்னிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, என்னை அல்லாமல் உங்களால் பரலோகத்திற்கு அல்லது பிதாவினிடத்திலே போக முடியாது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை குறித்து அங்கே சொன்னபோதுதான் அவர் தேவனுடைய குமாரன் என்றும் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு, தானே வழி, தானே சத்தியம், தானே ஜீவன் என்று சொன்னபோதுதான் ஜூதர்கள் அவரை நிராகரித்தார்கள். அவ்வளமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்திலே தெளிவாக சொல்லியிருக்கிறார், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று. நான் மரியாளுடைய குமாரன் அல்ல, நான் தேவகுமாரன். ஆகவே என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் மரிப்பதில்லை என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களானாலும் ஆர்சி என்று சொல்லப்படுகிற சகோதரர்கள் ஆனாலும், நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மரியாளுடைய குமாரன் என்று விசுவாசித்து உங்களுடைய நித்திய ஜீவனை இழந்து போகாதபடிக்கு அவர் தேவனுடைய குமாரன் என்பதனை நீங்கள் அறிந்து வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அவரை விசுவாசித்து அவரிடத்தில் வந்து நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்று குழந்தை ஞானஸ்தானம் எடுத்திருப்பீர்கள். நீங்கள் அந்த ஞானஸ்தானம் உங்களுடைய பாவத்தை மன்னிக்காது. காரணம், பாவ மன்னிப்பு என்பது மனந்திரும்புதலை குறிக்கிறது. நான் பாவி, என் பாவத்தை மன்னிப்பதற்கு, என்னை மீட்பதற்கு ஒருவர் இருக்கிறார் என்று விசுவாசித்து எடுக்கிறதற்கு பெயர்தான் ஞானஸ்தானம். ஆகவே குழந்தை ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், அன்னை வழி நான் ஆண்டவரிடம் செல்வேன் என்று சொல்லி நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்காமல் உங்கள் நித்திய ஜீவனை இழந்து போகாதபடிக்கு, உங்கள் பாவத்தை மன்னித்து உங்களுக்கு நித்திய ஜீவனை தருகின்ற அந்த இரட்சகரை அறிந்து கொள்ள, இயேசுவை அறிந்து கொள்ள, மேசியாவை அறிந்து கொள்ள, உங்களுடைய மீட்பரை அறிந்து கொள்ள, பிதாவினிடத்தில் உங்களை அழைத்து செல்லுகிறவரை அறிந்து கொள்ள, உங்கள் மரணத்தின் பின்பு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், விவிலியத்தை ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரியாளுடைய குமாரன் அல்ல. மரியாளினாலே உங்களுக்கு விடுதலை இல்லை, மரியாளினாலே உங்களுக்கு பாவ மன்னிப்பு இல்லை, மரியாளினாலே உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை, மரியாளின் மூலமாய் நீங்கள் பிதாவிடத்தில் செல்ல முடியாது. ஆகவே இன்று நீங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், பரிசுத்த வேதாகமத்தை ஆராய்ந்து பாருங்கள், விவிலியத்தை ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாய் வேதத்தை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசம் வைத்து, அவர் உங்கள் பாவத்தை மன்னிக்கிறவர், அவர் உங்கள் இரட்சகர், அவர் தேவகுமாரன், அவருக்கு பாவத்தை மன்னிக்கிறதற்கு அதிகாரம் உண்டு, அவர்தான் எனக்கு நித்திய ஜீவனை தருவார், அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன், அவர்தான் என்னை பிதாவினிடத்தில் அழைத்து செல்லுகிறவர் என்று விசுவாசித்து அந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து, அந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிற போது உங்களுக்கு புரியவில்லை என்றால் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தரும்படியாக பிதாவினிடத்திலே கேட்டு, அந்த பரிசுத்த சத்திய ஆவியானுடைய உதவியோடு கூட வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து சத்தியத்தினை நிலைத்திருந்து சத்தியத்தை அறிந்து நீங்கள் சத்தியத்தின்படி வாழ்வீர்களானால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே சத்தியம், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றால் நீங்கள் நிச்சயமாகவே விடுதலையாவீர்கள். ஆகவே நீங்கள் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு ஜூதர்களைப் போல் கரங்களிலே வேதம் இருந்தும் அந்த நித்திய பரனை, இரட்சகரை, மேசியாவை அவர்கள் நிராகரித்தது போல் இந்நாட்களிலே, கடைசி நாட்களிலே, உலகத்தின் முடிவின் அழிவின் நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சமீபமாய் இருக்கிறபடியால் இந்நாட்களிலே நீங்கள் மனம் திரும்பி உங்களுடைய வேதத்தை ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாய் வேதத்தில் நிலைத்திருந்து விசுவாசித்து
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவரிடத்தில் வருவீர்களானால் அவர் உங்கள் அக்கிரமங்களை மன்னித்து பாவத்தை மன்னித்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து நித்திய ஜீவனை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதனை நீங்கள் விசுவாசித்து இந்நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன பிரகாரமாய் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஏன் நாங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றால், நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருப்போமாக இருந்தால் நித்திய ஜீவனை இழந்து போவோம். யோவான் 17:3 சொல்லுகிறது, ஒன்றான மெய்தேவனாகிய அவரையும். இன்றைக்கு ஜூதர்கள் ஒன்றான மெய்தேவனாகிய அவரை அறிந்திருக்கிறார்கள். ஆர்சி என்று சொல்லப்படுகிற கிறிஸ்தவர்களும் ஒன்றான மெய்தேவனை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாமல் மரியாளை மாத்திரமே அறிந்திருக்கிறார்கள். ஆகவே ஒன்றான மெய்தேவனாகிய அவரையும் பிதாவையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிப்பதுதான் நித்திய ஜீவன் என்று யோவான் 17:3 சொல்லுகிறது. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவையும் அவைகள்தான் என்று. ஆகவே நமக்கு ரட்சிப்பும் பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவனும் வேணுமென்றால் நாங்கள் ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிப்பதுதான் எங்களுக்கு நித்திய ஜீவன். மாறாக ஒன்றான மெய்தேவனாகிய அவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறப்பதற்கு காரணமாக இருந்த அந்த பரிசுத்த பெண்ணாகிய மரியாளை விசுவாசிப்பதும் நித்திய ஜீவன் அல்ல. அந்த மரியாள் பெற்றெடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவரை அனுப்பின பிதாவையும் விசுவாசிப்பதுதான் நித்திய ஜீவன். ஆகவே இந்நாட்களிலே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்பதனை பிள்ளைகள் அறிந்து கொள்ளவும், ஒன்றான மெய்தேவனாகிய அவரையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்றபடி வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து உங்களை அறிந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக. இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உங்களை நன்றி செலுத்தி துதி கன மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி உங்களுடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி அவருடைய நோய்களிலும் பலவீனங்களிலும் துன்பத்திலும் துயரத்திலும் குறைவுகளிலும் கர்த்தர் தாமே கூடேறி அவர்களை தேவைகளை சந்திக்கும்படியாக கேட்டுக்கொண்டு துதிகன மகிமையெல்லாம் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமேன்.